ये रोबिन है, ये ज़्यादा पैसे लेगा इनसे। बे तू पागल है क्या बे? वही वाली बात कर रहा है, लाइव वीडियो चालू है, लौड़ा मेरा मूड खराब कर। மக்களே நம்ம ஒரு டெல்லியில் வந்து நம்ம பைக் எடுத்தாச்சு. பையா தள்ளிட்டு போடுறாரு பேர், எப்படி இருந்தாலும் தள்ளிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு வரு. நீங்கள் எல்லாத்துக்குமே காசு தான் மக்களே. எங்கே போய் ஓப்பன் பண்ணுவது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் சேஃப்டிக்காக அந்த ஃபோம்லாம் உள்ளே வச்சுருக்கலாம், அதெல்லாம் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவர் தள்ளி போட்டுருக்காரு. ஓகே மக்களே, நான் போய் கிட்ட பண்ணுறேன். நம்மளோட பைக் தான் இது. अबे भाई ये बात क्यों बोल रहा है कि यहाँ सारे लुटेरे हैं? कितने लूट लिए थे? ये मजाक करने की जगह है। ऐसे बोलेगा? ऐसे नहीं बोलना चाहिए। रिक्शा जमा हो जाएगा, यहीं पे ताला लगवा देंगे अभी। और क्या? तो उल्टा क्यों बोल रहा भाई? उल्टा क्यों बोल रहा? ये इसकी तरह सुंदर की तरह ये पागल है, सुंदर की तरह पागल लग रहा है भाई. टॉप ओपन वीडियो बन रही है, कोई बात नहीं. कुछ टूटा हुआ मिला ना, तेरी भी मिली चाकू हाथ में, ये देख रहे हो. नहीं जाएंगे तुम लोग आराम से अपने मना देंगे. बोले ना मामा क्या हुआ, रोहित में थे वो गाड़ी में माल लेके आया था, सब चोर है. दो बार बंदे ने बोल दिया अपने डैमेज नो डैमेज, वेस्टेज. अरे पढ़ेंगे रख दे वेस्टेज. फोटो कहाँ आ रहा है? अंदर जाना तो अंदर नहीं जा रहे, आप बाहर जा रहे हो. भैया यूं मार दो बाहर से. என்னோட பைக் எங்ககிட்ட மாட்டி முடிக்குதுப்பா. आधार कार्ड बाबू அதனால கார் டேமேஜ் ஆகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பிளாக்கி ரைடர் 1110. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக்கை டெலிவரி எடுத்துகிட்டு டெல்லியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக மணாலி போட்டிருக்கேன். எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போயிட்டு ரூம் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் நம்ம பிளானு.
ஏன்னா நாங்கள் போகும்போதே தாஜ்மஹால் பார்க்கலான்னு பார்த்தோம், பிளான் பண்ணோம். ஆனால் நியூ டெல்லியிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் கூகுள் மேப் போட்டதுக்கு தாஜ்மஹால் வந்து 221 கிலோமீட்டர் காட்டுது. நாங்கள் வரும்போது ரிட்டன் இந்த பக்கம் தான் வரப்போதும். ஸோ போகும்போது அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு பிளான் பண்ணி இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம மணாலி போட்டுட்டோம். எந்த ரூட் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர், அந்த ரூட் வழியாக தான் நம்ம போக போகிறோம். ஸோ மக்களே, நமக்கு வந்து டெல்லி சிட்டியை விட்டு அவுட்டர் போக போகிறோம் மக்களே. நம்ம சேனல் ஆனால் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 1 லடாக் ட்ரிப்போட பிளான் பண்ணி நம்ம கிளம்புன ட்ரிப்பு டே 1 இதுங்க. நம்ம ஏஜேஜேனா அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட மோட்டரை, அதாவது மோட்டரை நம்மளோட பைக்கை வந்து பார்சல் பண்ணி நியூ டெல்லி போட்டு விட்டோம். சனிக்கிழமை மார்னிங் 5:30க்கே ரீச் ஆகிடுச்சு. அன்லோட் பண்ணிட்டாங்க, எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. இன்றைக்கி நம்மளோட சண்டே, இன்றைக்கி வந்து ஃப்ளைட் ஏறி சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் ஏறி அங்கேருந்து வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம கரெக்டாக நம்மளோட பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பைக் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஆனால் என்னோடய லெஃப்ட் சைட் மிரர் மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை நம்ம டைட் பண்ணோம். ஓகே, அது பிரச்சனை இல்லை, நமக்கு டைட் பண்ணிக்கலாம், அது நம்மளே கூட டைட் பண்ணிக்கலாம். டூல் எடுத்துகிட்டு வரல, போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு டூல் இருக்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லடாக் ட்ரிப்பு நம்ம போன வருஷமே போக வேண்டியது மக்களே. பிளான் பண்ண மாதிரி எந்த ஒரு டைமும் கிடைக்கல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் ஸோ நம்ம லடாக் ட்ரிப் கிளம்பியாச்சு. டெல்லியிலேருந்து நம்ம போயிட்டுருக்கோம் மக்களே. எல்லா பைக்கரோட ட்ரீம் ரைடு லடாக் ட்ரிப்பாக இருக்கும். அதேமாரி என்னுடைய ட்ரீமும் லடாக் ட்ரிப் தான். முடிஞ்ச வரையும் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம மணாலி போக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நைட் ரைடு பண்ணலாமா வேணான்னு யோசிக்கிறேன். என்னோடய ஒய்ஃப் சொல்கிறத பொறுத்து. ஏன்னா நார்த்து சைடு ஃபுல்லாகவே கொஞ்சம் ப்ராப்ளம் நைட் ட்ராவல் பண்ணுறது. நாட் சேஃப் தான் நான் சொல்லுவேன். பட் நான் மட்டும் தனியாக இருந்தால் சல்லுன்னு போயிட்டே இருப்பேன். என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க. அதனால் இந்த நம்ம ரைட் ரைடை வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம தமிழ்நாடு இருந்தால் கூட பரவாயில்ல, ரைட் ரைட் ஜாலியாக பண்ணலாம். இந்த சைட்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணோம். வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே ஹிந்தி தான். பைக்கு டெலிவரி எடுத்து நான் பட்ட பாடு இருக்குது. ஐயோ சப்பா சை, அவன் பேசுறது நமக்கு புரியல, நம்ம பேசுறது அவருக்கு புரியல. அதுக்கப்புறம் என்னோடய மொபைலில் வந்து அவங்க அன்லோட் பண்ணிட்டு ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எந்த பிளாட் நம்பர்னு கேட்டு அங்கே போய்ட்டு பேசி 1 ஹவருக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வெயிட்டிங் சார்ஜ் மட்டுமே 350 ரூபா கிட்ட நான் பே பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளோட பைக் எடுத்தோம். நீங்கள் யாருன்னா வரா மாதிரி இருந்தால் கரெக்ட் டைமில் நீங்கள் கொரியர் போட்டுட்டு கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க மக்களே. ரொம்ப நாள் ஆசை, என்னோடய கோல் எப்படி சொல்கிறது, ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது லடாக் ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி 2025 நம்ம லடாக் ட்ரிப் கிளம்பிட்டோம். நினச்சி கூட பார்க்க முடியல. ஃப்ளைட்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் இது ஃப்ளைட்டில் வந்தது, வேறு மாதிரி ஃபீல் ஆச்சு, வேறு லெவல் ஃபீல் ஆச்சுங்க. நான் ஒன்று 11 o'clock கிட்ட ஃப்ளைட்டு எடுத்தாங்க. ஃப்ளைட் கிளம்பிச்சு, சீக்கிரமே வந்துடுச்சு. அதெல்லாம் சொல்ல, நான் பைக்குக்காக தான் நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய மொபைலில் சார்ஜர் இல்லை. அதுக்கப்புறம் சார்ஜர் பேக்கில் எடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் சார்ஜர் போட்டு அவருக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் எந்த பிளாட்ஃபார்ம் வரணும்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் போய் அதுக்கப்புறம் தான் என்னோடய பைக் எடுத்தேன். நான் சுற்றி பார்த்துட்டேன், பைக் எங்கேயுமே இல்லை. அவனுக்கு கால் பண்ணோன்னே தான் அவன் எடுத்துகிட்டு போய் உள்ள பண்ணி வச்சுக்கிறான். அவன் யாரும் இல்லை, அது ஆஃபீஸர்லாம் இல்லை, லோட்மேன். அவங்க இறக்குனாங்களே, அவனுக்கு டேரெக்டாக எனக்கு கால் பண்ணானுங்க. பண்ணிவிட்டு ஏன்னா அவனுக்கு சார்ஜ் பண்ணுவானுங்களே, அன்லோடு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 500 கேட்டானுங்க. விடவே இல்லையே, நான் தான் பேக் பண்ணி நான் தான் அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வாதாடி 200 கொடுத்து வந்தேன். அது கூட எது கொடுத்தீங்கன்னா, என்னோடய பைக் பேக்கிங் பண்ணதை எல்லாமே அவனுங்க பைக்கு வெளியே தள்ளிட்டு வந்து அவனுங்களே ரிமூவ் பண்ணி கொடுத்தானுங்க. அதுக்காக 200 நான் கொடுத்தேன். அது கூட 100 பேசினேன், அவனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. ஓகே, லாஸ்ட்டாக 200 தரேன்னு பையான்னு சொல்லிட்டு பேசினேன். நான் 200 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்க்யூ ஜி, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவரோட டீமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு நம்ம அங்கே வந்து கிளம்பிட்டோம் மக்களே. இங்கேருந்து மணாலிக்கு 494 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியாது, போகிற வரையும் போயிட்டே இருப்போம். ஏன்னா இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிட்டி விட்டு அவுட் பண்ணுவோம். குப்பமேடு
சென்னையில் ஒரு குப்பைமேடுனா டெல்லியிலையும் குப்பைமேடு மக்களே, செம்ம கபடி இருக்குது. பரவாயில்லைங்க, எங்கள் ஊரில் வந்து லோட்மேன் வந்து 2000 கிட்ட வாங்கிட்டார் வச்சுக்கிங்களேன். வாங்கி ஃபுல்லாக பக்காவாக பேக்கிங் பண்ணி அருமையாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு பேக்கிங். நான் 2000 போனதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளோட பைக் ஃபுல்லாகவே ஸ்பேரிங் எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகிடும், கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். பரவாயில்ல, அவர்கிட்ட சொன்ன மாதிரியே ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி 2000 வாங்கிட்டார். எனக்கு ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. என்னோடய ஒய்ஃபு தான் எப்போவே இந்த நார்த் சைடு வெதர் வெதரில் இங்கே ஹிந்தி இவங்க லாங்குவேஜு நொந்துட்டா. ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றும் நொந்துட்டா. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட் விட்டு வரல, அப்படி தான் இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே ஹிந்தி தான். நம்ம பேசுறதும் புரியாது, அவங்க பேசுறதும் நமக்கு புரியல. நம்ம கொஞ்சம் லைட்டாக புரியும், அவ்வளோதான். மற்றபடி நான் எல்லாமே கூகுள் டிரான்ஸ்லேட் தான் பண்ணேன். ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. நான் வந்து கோப்ரோவில் கேமராவில் எடுத்திருக்கேன். அது ஒரு விளாக்காக பண்ணுறேன், ஒரு வீடியோ கொடுக்குறேன்னு பார்த்துட்டு நல்லா. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதுமாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க. ஃப்ளைட்டில் நாங்கள் பண்ண தப்பு வந்து லக்கேஜ் இல்லைன்னா லக்கேஜில் வெளியே அவுட்ருலேயே போட்டுருங்க. அது நான் 7 கேஜிக்கு மேலே கீழே தானே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஹேண்ட்பேக் மாரி கையில் எடுத்துகிட்டு போகலாம்ல, அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போனேன். திருப்பி செகண்ட் டைம் வந்து திருப்பி செக் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு போனேன். அதை லக்கேஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி லக்கேஜ் வரதுக்கு வெயிட் பண்ணி, டெல்லியில் வந்து லக்கேஜ் வரதுக்கு வெயிட் பண்ணி லக்கேஜ் எடுத்துகிட்டு தான் வரணும். ரைடிங் கேர்ஸு எதுவுமே போடல மக்களே, ஏன்னா டைம் இல்லை. டைம் ஆகிடுச்சு, இப்போ டைம் ஆகிடுச்சு. அதனால் என்னோடய ஒய்ஃப் ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டா. அதனால் வேணாம், ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். ரைடிங் கேர்ஸு க்ளவுஸு எதுவுமே போடல. பேகும் ஒழுங்காக கட்டல. 2 பேக் இருக்குது, ஒன்றா மாற்றணும். அதனால் போகிற வரையும் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போயிட்டு நம்ம ரூம் எடுத்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ குப்பைமேடு பாருங்கள். எல்லா ரைடர்ஸும் இந்த பக்கம் தான் போவாங்க. சண்டிகர் வழி இது. இந்த பக்கம் தான் நம்ம போகிறோம். ஃபுல்லாக குப்பைமேடு, குப்பை மலை. குப்பையை கொட்டி அதே மலையாக்கிட்டாங்க. அதில் தான் கழுகு எவ்வளோ சுற்றுது. காக்கம் கூட இல்லை, கழுகு மொத்தமே. என்னோடய ஒய்ஃப் இதுக்கே வாமிட் வருதுன்னு சொல்கிறா. இன்னும் எவ்வளோ இருக்குது, எப்படியாவது கூட்டிகிட்டு போக வேண்டியது தான். டெல்லி போலீஸா? நம்மக்கிட்ட பேப்பர் முதல் கொண்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம பயப்பட வேண்டிய வேலை இல்லை. நம்ம எதுக்கு பயப்படணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லாங்குவேஜ் தெரியாது, அதுதான் மோஸ்ட்லி. இவனுக்கு என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாது. மற்றபடி நம்ம எதுக்குமே பயப்பட வேணாம். எல்லாமே வண்டி கரண்ட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மணாலி 490 கிலோமீட்டர் கேட்குது. மார்னிங் 3:30க்கு தான் ரீச் ஆகிற மாதிரி போட்டிருக்கு. நம்ம ஸ்டாப் பண்ணாமல் வண்டி ஓட்டணும். ஸ்டாப் பண்ணால் 7 o'clock அந்தமாரி ஆகிடும். கண்டிப்பாக என்னோடய ஒய்ஃப் இருக்கிற டயர்டு கண்டிப்பாக தூங்க தான் நினைப்பா. பார்க்கலாம். ஓகே மக்களே, நான் கெட்ட போய்ட்டு உங்களுக்கு மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். Day 1 இந்த மாதிரி தான் போச்சு. இப்போது புதுசாக நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே. கீப் யுவர் சப்போர்ட். கோ.